ஓகேவா? அப் டவுனு அப்பு என்டர். ஓகேவா? இப்போ என்டர்லேருந்து என்டர் மட்டும் எடுக்கணும். கான்ஃபிகர் இருப்போம். ஓகேவா? இப்போ இது இந்த ரெண்டுத்தையும் எடுக்கணும். அடுத்தது மோடு என்ட்ரு அப்பு. மோடு என்ட்ரு அப்பு 6 வரைக்கும் போகணும். ஓகேவா? 6 போனோன்னே எடுத்துகிட்டா 31% இருக்குது. இப்போது டவுன் ஃபஸ்ட்டு வந்து இது மினிமம். இப்போ வால் ஓப்பனிங் பர்சன்டேஜ் வந்து இப்போ லோவில் வச்சு எவ்வளோ கீழே வர வரைக்கும் ஓகே கொடுக்கணும். என்டர் கொடுக்கணும். கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும். வச்சுட்டு என்டர் 3 அந்த 0 வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து வந்து மோடு இது மட்டும் தான் என்டர் ஆகக்கூடாது. அப்பு 6.1 இது வந்து மேக்ஸிமமில் வால் ஓப்பன். மேக்ஸிமம் வால் ஓப்பன் உங்களுக்கு எவ்வளோ வருமோ அது வரைக்கும் வச்சுக்கணும். ஏர் டு க்ளோஸ் ஏர் டு ரிலீஸ் டு ஓப்பன் ட்ரைவ் மேனுவல் இருக்கா பாரு. மூவ் இப்போ இது ரிவர்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கேன். இதுலேயே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்போர்டு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுத்துட்டு போகணும். மேலே மாற்றி கொடுக்கணும். இப்போ ரிவர்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாலும் நீங்கள் மேலே வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே உள்ள கொடுத்தா அது ஓகே. ஏன்னா இதுலேயே ரைஸ் ஃபால்னு இருக்கும், அதை கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சா? ரைஸ் ஃபால் எதில் மாற்றா? இதில் எத்தனை இருக்குன்னு தெரியல. ஃபுல் ஓப்பன் 50% ஓகேவா? வந்துருக்கு. ஃபுல் ஓப்பன் இதுதான். 60% அது வந்து ஓகே, அது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ட்ரு 0 வரும். என்ட்ரு 0 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வரணும். அடுத்தது 6.4 அதில் கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. 6.5 சேவ் பண்ணிட்டு அதே கேலிபிரேஷன் ஆகிடும். 6.5ல் எக்ஸிட்னு வரும். அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டு வெளில வந்துடணும். அதே கேலிபிரேஷன் ஆகிடும். ஆட்டோ கேலிபிரேஷனா இதான் அந்த மோடு அமுக்கி விட்டால் அதே கேலிபிரேட் ஆகிடும். நம்ம சீமென்ஸ்லாம் பார்த்தோன்னா இதே அதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக மோடு எதுனா முடியல. இந்த மாதிரி பண்ணாலே அது கேலிபிரேஷன் ஆகிடும். இந்த ரேஞ்ச் ப்ராப்ளம் சீமென்ஸ் ரேஞ்ச் ப்ராப்ளம் வருதுடா. அந்த ரேஞ்ச் ப்ராப்ளம் வந்து 3390 கொடுக்கணும். சீமென்ஸ் இருக்குல்ல, அதான்டா அது கரெக்டாக வச்சோம். ஒரு டைம் லோட் ஆகுது. அதான் பிரச்சனை என்னன்னா லோக் லென்த் வந்து 230 தானடா. அது 220